திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை சார்பாக இந்த தைப்பூசம் திருவிழாவுக்கு வந்து பக்தர்களுக்கு வந்து சிரமம் இல்லாமல் அவங்க தரிசனம் செய்வதற்கு அனைத்து விதமான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. போலீஸார் மட்டும் சுமார் ஒரு 3000 போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. மலைக்கோயில், கிரிவலப்பாதை, அதே மாதிரி வரக்கூடிய வாகனங்கள் எந்த சிரமமும் இல்லாமல் பழனி டவுனுக்குள்ளே வந்து திரும்ப போகிறதுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கு. அண்ட் டிராஃபிக் டைவர்ஷன்ஸுக்கு தனியாக ஒரு 500 காவலர்கள் வந்து ஈடுபட்டப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து நம்ம வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து பழனி டவுனுக்குள்ள ரொம்ப சீராக வந்து திரும்ப தரிசனம் முடிச்சுட்டு பக்தர்கள் வந்து வெளியில் போகிறதுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளும் வந்து காவல்துறை சார்பாக வந்து பண்ணியிருக்கோம். குற்ற சம்பவம் தடுக்கிறதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் இருந்து 20 கிரைம் டீம்ஸ் வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து அந்தந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குற்றம் யாரெல்லாம் பண்ணுவாங்களோ அவங்களோட ஃபோட்டோஸ் என்ற டேட்டா பேஸோடு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் எல்லா இடத்துலையுமே வந்து. ஸோ அவங்க வந்து க்ளீனாக வந்து வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து 500 சிசிடிவி கேமராஸ் வந்து போட்டிருக்கோம். பழனி கோயில், கிரிவலப்பாதை அண்ட் எல்லை டவுனை சுற்றி 500 சிசிடிவி கேமராஸ் இருக்குது. அதில் ஸ்பெஷலாக கண்ட்ரோல் ரூமில் மானிட்டர் பண்ணுறோம். அண்ட் இந்த 20 கிரைம் டீம்ஸுமே வந்து அவங்களுக்கு எல்லா குற்றம் யார் பண்ணுவாங்கிற ஃபோட்டோஸ், டேட்டா பேஸ் எல்லாமே இருக்குது. அதை வச்சு மானிட்டர் பண்ணுவாங்க. அப்படி யாராவது சந்தேகப்படியாக இருந்ததுன்னா இமீடியட்டாக அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி அது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ குழந்தைகள் வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய குழந்தைகள் வந்து மிஸ் ஆகி போனாங்க. ஸோ அதில் வந்து அவங்க ட்ராக் பண்ணுறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்தது. ஸோ அதை சரி செய்கிறது வந்து இந்த வருஷம் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து QR கோடு வச்ச ரிஸ்ட் பேண்டு அது வந்து நம்ம காவல்துறை சார்பாக வந்து வழங்கியிருக்கோம். அதில் வந்து அந்த ரிஸ்ட் பேண்டில் வந்து அந்த அவங்களோட பெற்றோர்கள், அவங்களோட தொலைபேசி எண்கள் வந்து அதில் இருக்கும். ஸோ இன்கேஸ் அந்த குழந்தை வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த காவலர் வந்து நியர்பை உள்ள காவலர் வந்து அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணும்போது அவங்க பெற்றோருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோன் நம்பர்ஸ் வந்து ஃபோனுக்கு வந்து கால் போயிடும். ஸோ அப்போ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இமீடியட்டாக அந்த குழந்தைய வந்து அவங்க பெற்றோரோட சேர்க்கறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்திருக்கோம். இது ஒரு ட்ரையல் பேசிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். எப்படி சக்ஸஸ் ஆகுங்கிறத பொறுத்து வெவ்வேறு இனி வரக்கூடிய பந்தோபஸ்தில் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கும்.